நம்ம என்னதான் புதுசாக இந்த காலத்துக்கு எப்படி வாழணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி அட்வைசபிளாக எவ்வளோ கதைகள் சொன்னாலும் நம்ம பாட்டி தாத்தா சொன்ன கதைகள் மாதிரி கண்டிப்பாக வரவே வராது. அது நடக்காது, சாத்தியமே இல்லை, இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான டைமும் கிடையாது. அதுக்கான ஒரு நம்மளுக்கு அது யோசிக்கணுன்ற ஒரு நினப்பு கூட நம்மளுக்கு வராது. பாட்டி தாத்தா சொன்ன கதைகள் இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே, ஓ இப்படியும் நடக்குமா அப்படின்னு நம்ம குழந்தைத்தனமாக கேட்குற கேள்விகளுக்கு எல்லாருக்குமே அது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும், ஆமாம் சாமி அப்படி நடக்கும், அப்படியெல்லாம் நீ அமைதியாக இல்லைனா அந்த மாதிரியெல்லாம் பூதம் பிடிச்சிட்டு போயிடும், பேய் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு பயந்த காலங்கள் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய இப்போ 90 கிட்ஸ் அப்படின்னாவே இந்த கதைகளை பாட்டி தாத்தா கிட்ட கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்களுக்கும் மனங்கவர்ந்த இப்போவும் எனக்கு அந்த கதையை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்கும். அந்த கதையை கண்டிப்பாக மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு ஸ்வீட் மூமெண்ட் தாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஏழை விறகு வெட்டி ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு விறகு வெட்டி அதில் வர வருமானத்தை வச்சு தான் தன்னுக்கும் தன் குடும்பத்துக்கும் சாப்பாடே. இருந்தாலும் அவங்களுக்கு 6 பிள்ளைகள். நினச்சி பாருங்கள், ஒரு விறகு வெட்டி எவ்வளோ வெட்டிட முடியும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு 3 வேளை கிட்டத்தட்ட 6 பசங்கள், 2 அம்மா அப்பா 2 பேரும் 8 பேரும் சாப்பிடணும் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் அவரும் அவரோட மனைவியும் பேசிக்கிறாங்க. வயிறார சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகுதுங்க, எப்போ தான் நம்ம முழு வயிறாக சாப்பிட்டு திருப்தியாக தூங்க போகிறோம், அந்த நாள் எப்போங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஏக்கத்தோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை எதர்ச்சியாக அவங்களோட கடைசி பையன் குள்ளன் அப்படின்றவன் கேட்டுட்டு உட்காந்து படுத்துட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, பசங்களை நாளைக்கு விறகு வெட்டு போகும்போது எல்லாரையும் கூப்பிட்டு போய் அங்கே எங்கேயாவது காட்டிலேயே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் அதுதான் சரியாக படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நாளைக்கு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது குள்ளனுக்கு இது எதையோ ஒன்று நம்ம எப்படியாவது இந்த பிளானை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்குள்ளே ஒரு கணக்கை போட்டு வச்சிட்ருக்கான். என்ன அப்படின்னா, அவன் அந்த இரவில் கூட சடசடன்னு எழுந்து ஒரு ஆத்தங்கரை ஓரமாக போகிறான். அந்த இடத்துல அவன் பாக்கெட் நிறைய கூழாங்கல்லை பெருக்கி பாக்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறான். ஃபில் பண்ணோடனே அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வழக்கம் போல், நம்ம எல்லாரும் காட்டுக்கு போகலாம், காட்டில் போய் நீங்கள் அமைதியாக விளையாடிட்டுருங்க, நான் மரம் வெட்டிட்டு வரும்போது உங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிடுறாங்க. உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. குள்ளனுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் போகிறாங்க. குள்ளன் மட்டும் கடைசியாக வரான். ஏன்னா அவன் பாக்கெட்டில் வச்சுருந்த கூழாங்கல்லை ஒவ்வொன்றா போகிற வழியில் ஃபுல்லாக போட்டுகிட்டே போகிறான். ஒரு இடம் காட்டுக்கு நடு மத்தியில் அவங்க எல்லாத்தையும் விளையாட சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மரக்கட்டையை கயிறில் கட்டி அந்த மரத்தில் கட்டிட்டு காற்றடிக்கும் போது அந்த கட்டை போய் அந்த மரத்தில் இடிக்கும்போது மரம் வெட்டும் சவுண்டு வருது. ஓ அப்பா அங்கே தான் விறகு வெட்டிகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் ஏமாந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இந்த கயிறில் கட்டி வச்சுட்டு இவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் நைட்டெல்லாம் நைட் ஆகுது. எல்லா பசங்களும் ஐயோ இருட்ட போது இன்னும் அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. வாங்க போய் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரும்போது அந்த மரக்கட்டை கட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன இது, அப்பாவை காணும், அப்பா எங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குள்ளன் சொல்கிறான், நீங்கள் யாரும் அழுகாதீங்க, இன்னும் கொஞ்சம் இருட்டட்டும், உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இருட்டவும் ஆரம்பிக்குது. அப்போ அந்த நிலவோட வெளிச்சம் இந்த கூழாங்கல் மேலே விடும்போது அது கொஞ்சமாக அப்படியே பளிச்சுன்னு அதோட இதை மின்ன ஆரம்பிக்குது. உடனே அந்த வழியே பிடிச்சு வீட்டுக்கு சேர்ந்துடுறாங்க அந்த 6 பசங்களும். உள்ளே ஐயோ என்னோடய பசங்களை விட்டுட்டு வந்துட்டோமே, என் பசங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ,
கால் வயிற்றுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் என் பசங்க கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல. அவங்க காட்டில் வெட்டியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிழைச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு வந்தேன். ஆனால் இருந்தாலும் என் மனசு தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சமைச்ச சாப்பாடை வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது கரெக்டாக கதவு தட்டும் சத்தம் கேட்குது. திறந்த பார்த்தா தன்னோட 6 பசங்களும் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவரோட அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் சந்தோஷம் தாங்கலை. எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க அம்மா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவரோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு இல்லை. அன்றைக்கி வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இவங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த கூழாங்கல்லோட வெளிச்சத்தை வச்சு நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெரிய பையன் சொல்லுவான். ஓ அப்படியா, இதை வச்சு தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த முறை என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பாருங்க, இவங்க வந்து நிலாவோட வெளிச்சத்தை வச்சு வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. நீங்கள் அடுத்த முறை அழைச்சிக்கிட்டு போகும்போது ரொம்ப தூரமாக அழைச்சிக்கிட்டு போங்க. அது மட்டும் கிடையாது, அமாவாசை அன்னைக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. அன்னைக்கு நிலவு வெளிச்சமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ஒரு திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி அமாவாசையும் வருது. ஆனால் இந்த அமாவாசை அன்னைக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்படின்ற திட்டம் வந்து அவனோட பையனுக்கு வந்து தெரியறதில்ல. உடனே அடுத்த நாளும் வந்து அமாவாசையும் வருது. அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ சின்னவனை மட்டும் காணோம். என்னடா பண்ணுறது, கூழாங்கல்லம் இப்போ பெருக்கிட்டும் வர முடியாது, என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அம்மா அழைச்சி குள்ளனுக்கிட்ட, இங்கே பாருப்பா, 2 அடை எல்லாருக்கும் செஞ்சு வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு நீயும் அப்பா கூட காட்டுக்கு போய் விளையாடிட்டு மரம் வெட்டிட்டு அவருக்கு உதவியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த அடையை சின்ன 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 துண்டுகளாக அவன் வந்து பிச்சு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். அதே போல் அவன் காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது போகிற வழியெல்லாம் அந்த அடையை வந்து கீழே போட்டுகிட்டே போகிறான். அதே மாதிரி இப்போ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவரும் அதே போல் மரத்தில் அந்த கட்டையை கட்டி வச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பசங்களும் விளையாடி முடிச்சுட்டு இருட்ட நேரமாகுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்பா இந்த முறையும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் அழுக ஆரம்பிக்கும்போது வந்து நான் வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு வருவான். ஆனால் அவன் போட்ட அடை என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருந்த பறவைகளும் எறும்புகளும் அந்த அடையை ஃபுல்லாக பிச்சு தின்னு இருக்கும். அதனால் அவனுக்கு வழி தெரியல. காடு முழுக்க அலையிறாங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. உடனே என்ன பண்ணுவான், குள்ளன் வந்து அங்கே ஒரு பெரிய மரத்தில் ஏறி நின்று வெளிச்சம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்க்கும்போது வந்து தூரத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு வீட்டில் லைட் எரியிறது வந்து அவனுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அங்கே ஒரு தூரத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் இன்றைக்கி இரவு மட்டும் தங்கிக்கலாம். தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எப்படியாவது வழி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போவோம். அங்கே போய் பார்த்தா அது யாரோட வீடுனா, அது வந்து ஒரு அரக்கனோட வீடு. அந்த வீட்டில் அரக்கனோட அம்மா, அரக்கனோட 6 பசங்களும் அங்கே இருப்பாங்க. உடனே அந்த வீட்டில் போய் கதவு தட்டுவாங்க. அந்த 6 பசங்களும் அவங்களோட பையனும் வந்து வெளியில் போயிருப்பாங்க. அப்போ அவரோட அம்மா அறைக்கு மட்டும் உள்ளே இருப்பாள். போய் கதவை தட்டின உடனே, அம்மா நாங்கள் வந்து வழி தவறி போய் காட்டுக்குள்ளே வந்துட்டோம், எங்களுக்கு வந்து வழி தெரியல, இன்றைக்கி ஒரு இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டு காலையில் எழுந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. உடனே அறைக்கு வந்து இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சி, இங்கே பாருங்கப்பா, பயப்படாதீங்க, இது உங்கள் வீடாக நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு அறை இருக்குது, அந்த அறையில் போய் படுத்துக்கோங்க, நாளைக்கு விடிஞ்ச உடனே நீங்கள் எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அறைக்குள்ளே படுக்க வச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கும் அந்த கிழவி அறைக்கு. உடனே அவரோட பையனும் அவரோட பேர பசங்க எல்லா அரக்கங்களும் வராங்க. வந்த உடனே அவங்க பையன்கிட்ட அந்த அறைக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்றைக்கி செம்ம வேட்டை, எல்லா பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க, எலும்பு முதற்கொண்டு நம்ம நல்லா கடித்து சாப்பிட்லாம், இன்றைக்கி எல்லாருக்குமே அருமையான வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து அந்த பேரன் அரக்கர்களுக்கு தெரியாது. உடனே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தூக்கம் வருதப்பா, நாங்கள் போய் தூங்குறோம் அப்படின்னுவாங்க. உடனே அந்த கிழவி அறைக்கு என்ன பண்ணுவோன்னா, அந்த 6 பசங்களுக்கும் தலையிலும் ஒரு கிரீடத்தை அணிஞ்சு, இங்கே பாரு, இங்கே ஒரு அறை இருக்குது, அந்த அறையிலே போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. வந்தோடனே பசங்களும் தூக்க கலக்கத்தில் எல்லாரும் படுத்து உறங்கி போயிடுறாங்க. இதெல்லாம்
பேர பசங்க உள்ளே போனதுக்கப்புறம் அரக்கன் கிளவி அரக்கனும் அரக்கியும் மகன் அரக்கனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நல்ல வேட்டை, இன்னைக்கு நான் நல்ல சாம்பார் கொதிக்க வச்சுருக்கேன். அப்போ ஒவ்வொரு பசங்களாக எடுத்துகிட்டு வந்து அந்த சாம்பாரில் போட்டுரு, இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம். மீதியை காலையில் எழுந்ததுக்கப்புறம் நம்மளோட பேரன் அரக்கன்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே எனக்கு திடீர்னு முழிப்பு தட்டுது. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுடுறான். கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் முழிப்பு தட்டுனே, யார் இவங்க, எதுக்காக தலையில் கிரீடம் அணிஞ்சிக்கிட்டு படுத்து தூங்குறாங்க, இது ஏதாவது சதி திட்டமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்ச அந்த குள்ளன் அவங்க தலையில் இருந்த கிரீடத்தை எல்லாத்தையும் கழட்டி தன்னோட அண்ணன்மார்களுக்கு போட்டுட்டு அவனும் ஒரு கிரீடத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போதான் அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டு இந்த சாம்பாரில் போடணும் அப்படின்ற திட்டத்தை கேட்டுடுறான். உடனே எல்லாரும் படுத்துக்கிறாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பசங்களும் படுத்துக்கிட்டு இருக்காங்க, இதில் நான் யார் நம்மளுக்கான விருந்தான பசங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் கேட்குறான். அதுக்கு கிழவி அறிக்கை சொல்கிறா, அதுக்கு தான் நம்மளுக்கு எந்த வித சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நம்மளோட பசங்க எல்லார் தலையிலும் கிரீடத்தை அணிஞ்சிருக்கேன். அவங்க கிரீடம் அணியாத பசங்க தான் நம்மளுக்கு வேட்டை, அவங்கள எடுத்துகிட்டு இந்த குழம்புல போடு அப்படின்னு சொல்லுவான். உள்ள கிரீடம் மாறின விஷயம் இந்த அரக்கனுக்கு தெரியாது. அப்புறம் கிரீடம் அணியாதவங்க தான் நம்மளுக்கு வேட்டையான பசங்கன்னு சொல்லிட்டு தன்னோட பசங்களையே ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு போய் அந்த குழம்புல போடுவான். நல்ல சாசத்தீர சாப்பிட்டுட்டு ரொம்ப வயிறு ரொம்பன அந்த திருப்தியில் படுத்தும் முறங்கியும் போயிடுறாங்க. உடனே இந்த எல்லா பசங்களையும் குள்ளன் எழுப்பினோடனே நம்ம அரக்கியோட வீட்டில் மாட்டிக்கிட்டோம், யாரும் சத்த போடாமல் கிளம்பி வாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சுற்றி முற்றி எங்கெங்கெல்லாம் திரியிறவங்களோ எல்லா இடத்துக்கும் திரியிறாங்க. அப்போது ரொம்ப மூச்சு வாங்கி நடக்க முடியாமல் ஒரு துவண்ட நிலைமைக்கு வந்துடுறாங்க. உடனே குள்ளன் சொல்கிறான், அங்கே ஒரு குகை தெரியுது, அந்த குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம், நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குகைக்குள்ளே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறாங்க. காலையில் விடியுது. திடீர்னு எழுந்து பார்க்கும்போது அரக்கனுக்கு உள்ளே பார்த்தா நம்மளோட பசங்களை யாரையுமே காணோம். அப்போ தான் உனக்கு புரியுது, நம்ம சாப்பிட்டது எல்லாமே நம்மளோட பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிழவி அரக்கியும் தகப்பனாக இருக்கணும் நெஞ்சை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. என்னோட பசங்களே நானே சாப்பிட வேண்டியதாக ஒரு கொடுமையான செயலை செஞ்சுட்டேனே, இதுக்கு எல்லாருக்கும் காரணம் அந்த 6 பசங்க தான், அந்த 6 பசங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துக்கிட்டு தன்னோட தாயார்கிட்ட கேட்குறான், அந்த மந்திர செருப்பை எடுத்துகிட்டு கொடு, அந்த மந்திர செருப்பை அந்த பசங்க இந்த காட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அதை என்னை கொண்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர செருப்பை வாங்கி தன்னோட காலில் அணிஞ்சிக்கிட்டு அவனும் போகிறான். கரெக்டாக அந்த குகைக்குள்ள பக்கத்தில் போய் நிற்கிது அந்த மந்திர செருப்பு. அவனும் சுற்றி முற்றி பார்க்குறான். ஏன்னா அந்த அரக்கனுக்கு குகைக்குள்ளே குமிஞ்சு பார்க்குற மாதிரி அவனுக்கு அந்த இதே தெளிவே கிடையாது. சுற்றி முற்றி மட்டும் பார்ப்பான், அவன் அந்த குகைக்குள்ளே பார்க்க மாட்டான். உடனே உள்ளே வெளியில் அரக்கன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பசங்களுக்கு தெரியுது. அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளை எல்லாத்தையும் கொன்று சாப்பிட போகிறான் இந்த அரக்கன் சொல்லிட்டு எல்லாரும் பயந்து போய் இருக்கும்போது அந்த அரக்கனுக்கு என்ன மந்திர செருப்பே, இங்கே பசங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அழைச்சிக்கிட்டு வந்த, ஆனால் இங்கே யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி தேடி அலைஞ்ச களைப்பில் சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டுருவான். அப்படியே தூங்கி போயிடுறான். அரக்கன் தூங்கினா அவ்வளோ சீக்கிரமாக எழுப்பவும் முடியாது, எந்திரிக்கவும் மாட்டான் அப்படின்னு தெரிஞ்ச குள்ளன் என்ன பண்ணுவானா, சரி நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து ரொம்ப விரைவாக தப்பிச்சு போகலாம், அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ளேயே உட்கார வச்சுட்டு அந்த மந்திர சிறப்பை எடுத்துக்கிட்டு அந்த குள்ளன் காலில் போட்டுக்கிட்டு அரக்கனோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த மந்திர சிறப்புக்கிட்ட சொல்லும். உடனே போய் அந்த அரக்கனோட வீட்டுக்கு கதவுக்கு முன்னாடி நிற்பான். கதவும் தட்டுவான். அவனை கிளவி அரக்கி வெளியில் வரா. இங்கே பாரு அம்மா, உன்னோட பையனை கொடுமையான கொள்ளைக்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் கொடுத்தாதான் அவன் உங்கள் பையனை விடுவேன்னு சொல்லியிருக்கான். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் உடனடியாக தாங்க. நான் அதை எடுத்துக்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா அந்த கொள்ளைக்காரர்கள் உங்களோட பையனை விட்டுருவாங்க. நீங்கள் என்னை அடையாளம் காணணும் அப்படின்றதுக்காக அவரோட மந்திர சிறப்பை என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னோடனே அந்த அரக்கி கிழவிக்கு ஐயோ நம்மளோட பையன் மாட்டிக்கிட்டானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில்
மந்திர செருப்பு வேறு யார்கிட்டயும் இல்லை, எப்படியும் தன்னோட பையன்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்க முடியும் அப்படின்ற யோசிச்சு அந்த கிழவி அரக்கி என்ன பண்ணுவான்னா, தன் வீட்டில் இருந்த எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் ஒரு சாக்கில் கட்டி அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்புவான். உடனே குகைக்கிட்ட வந்து எல்லா பசங்களையும் வெளியே வர வைக்கிறான். ஏன்னா அது வரைக்கும் அந்த அரக்கன் எந்திரிக்கவே இல்லை. அந்த எல்லா பசங்களும் எழுந்து எல்லாரும் என்னை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் அந்த குள்ளனை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. மந்திர சிறப்பே உடனடியாக என்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுது. அந்த மந்திர சிறப்பும் அவனோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அப்போ என்னோட பசங்க வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா, என்ன கஷ்டப்படுறாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதவு தட்டும் சத்தம் கேட்குது. திறந்து பார்க்குறாங்க. அங்கே தன்னோட பசங்களை நிற்கிறத பார்த்து எல்லாரும் மாற தழுவி கண்ணீர் வடிக்கிறாங்க அவரோட தாய். உடனே அம்மா அப்பா அழுகாதீங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாக்கில் இருந்த எல்லா தங்க நகைகள், தங்கமான காசுகள், அப்புறம் வைர அடிகைகள், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நமக்கு சொந்தமானது. இதுக்கப்புறம் நம்ம யாரையும் நம்பியும் இருக்க வேணாம், அப்பா விறகு வெட்டியும் பிழைக்க வேணாம், இதை வச்சே நம்ம ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான் அந்த குள்ளன். அதை கேட்ட உடனே நம்மளோட கஷ்டகாலம் இதோடு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அந்த அரக்கன் என்ன ஆனான்னு தெரியணும் இல்லைங்களா? அந்த அரக்கன் முழிப்பு தட்டி எழுந்து நிற்கிறான். என்னடா நம்ம காலில் மந்திர செருப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவனுக்கு காட்டில் எந்த பகுதியில் போனால் நம்ம வீடு வரும் அப்படின்றது அவனுக்கு தெரியல. அவனும் எங்கெங்கோ சுற்றி கடைசியாக அவனோட வீடை கண்டுபிடிக்கிறான். அந்த வீட்டில் போய் கதவு தட்டும்போது அவங்களோட அம்மா அறைக்கு வந்து பார்த்த உடனே, மகனே உன்னை விட்டுட்டாங்களா, நான் கொடுத்த பொருள் எல்லாமே வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது, என்னையா விடணும், யாரை வந்து கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் புரியாமல் கேட்பான். ஒரு பையன் வந்தான், உன்னை வந்து யாரோ கொடுமையான கொள்ளை கூட்டக்காரங்களை உன்னை வந்து கட்டி வச்சுருக்காங்க, அதுக்காக விலை உயர்ந்த பொருட்களை வந்து கொடுத்தாதான் உன்னை விடுவிப்பாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்காக நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் கட்டி கொடுத்து அனுப்பினேன் அப்படின்வாங்க. ஐயோ அம்மா, இதெல்லாமே என்னோட மந்திர சிறப்பையும் திருடி இந்த இடத்துல வந்து நம்மளோட இத்தனை வருஷம் உழைப்பையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவும் அவனோட பையனும் உட்காந்து ரொம்ப அழுகிறாங்க. சரிப்பா, இந்த பசங்க ஒரு நாள் வந்து போனதுக்கே நம்மளோட மொத்த ஆயுசையும் முழுங்கிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த பசங்க இருக்கிற பக்கமே தலை வச்சு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கனும் அரக்கியும் வேற வழி இல்லாமல் அங்கேருந்த காட்டில் இருந்த விறகுகளை எல்லாம் வெட்டி தன்னோட வாழ்க்கை பிழைப்பை நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த கதை நம்ம பாட்டி தாத்தா சொல்லும்போது எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அந்த அரக்கி வந்தாலாம், எல்லாரும் அப்படியே கேட்கும்போது பசங்க எல்லாமே குறுகி போய் பக்கத்தில் இருந்தவங்க யார்கிட்ட இருக்காங்களோ ஒன்றி போய் உட்காந்துப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி கதைகள் கேட்கும்போது பயமாகவும் இருக்கும், ஆனால் அடுத்த நொடி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் இல்லைங்களா? இந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.